சில நேரங்கள்ல பிள்ளையார் பிடிக்கணும்னு நினைப்போம், ஆனா அது குரங்கா மாறிடும். பெண்கள்கிட்ட சொல்லக்கூடாத பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு, தன்னோட கணவர் தன் மனைவியிடம் பழைய காதலை பற்றியோ அல்லது தன் தாய், சகோதரி அல்லது தோழி அல்லது அதற்கும் மேற்பட்டவர்களை வர்ணிப்பதோ புகழ்வதோ எந்த மனைவியும் விரும்புவதில்லை. அது தன் சகோதரியாகவே இருந்தாலும் எந்த மனைவியும் விரும்புவதில்லை. தன்னோட மனைவியை திருத்துவதான் நினைச்சிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு சுப நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஒரு பெண்ணை கை காட்டி, இவளைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டேன், என் நெருங்கிய உறவினர், எல்லா விதத்திலும் சிறந்தவள், இவளைத்தான் காதலித்தேன் சிறு வயதிலிருந்தே என்று சொல்லிவிட்டார். சாதாரணமாகவே பெண்களுக்கு யாரையும் புகுந்தால் பிடிக்காது. அதுவும் காதலி என்றால், உறவினர் காதலி என்றால் சொல்லவா வேண்டும். ஆரம்பத்தில் பயப்பட்ட மனைவி கொஞ்ச நாளாக இவர் அந்த பெண்ணின் அழகை வர்ணித்து திறமையை புகழ்ந்து பேச பேச அவருக்கு எதிராக திரும்பி அவரை அடக்க ஆள ஆரம்பித்து விட்டார். வேற வழி இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போயிற்று. கடந்து போன வாழ்க்கையையும் நடக்க முடியாத சம்பவங்களையும் நினைத்து வருத்தப்படக்கூடாது என்று இதில் எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத அந்த பெண்மணியின் மனம் மிகவும் வேதனையுற்று உறவினர் குரூப்பில் இருந்தே வெளிவரக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால சில உண்மைகளை, அது பொய்யா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் பெண்களிடம் சொல்லக்கூடாது. தன்னுடைய பழைய காதல் அல்லது ஒருதலை காதல் அல்லது இருபட்ச காதல் அல்லது உங்கள் தோழிகளை பற்றியோ அல்லது உங்கள் தாய் சகோதரியை பற்றியோ மனைவியிடம் எப்பொழுதும் புகழ்ந்து பேசாதீர்கள். அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இறைவன் பல பெண்களுக்கு இங்கே கொடுப்பதில்லை. தன் திறமையின் வலிமையை உணர்ந்தவர்கள் எந்த விதத்திலும் யாரையும் பார்த்து பொறாமை கொள்வதோ தன் கணவர் யாரிடம் பழகுவதை பார்த்து பயப்படுவதோ கிடையாது. அந்த தன்னம்பிக்கை இல்லாத பெண்கள் நிச்சயமாக தன் கணவர் யாரிடமாவது சாதாரணமாக பேசினாலோ புகழ்ந்து சொன்னாலோ சந்தேகம் என்ற வேர் அங்கே ஆணித்தரமாக ஊன்றிவிடும். அதனால பிரச்சனைக்கு ஆளாவது உங்க குடும்பம் தான்றத மறந்துடாதீங்க. பெண்களுக்கு இறைவன் சில விஷயங்களை தாங்கிக்கக்கூடிய சக்தியை பிறவியிலேயே கொடுக்கறதுல, எந்த பொண்ணும் தன்னோட கணவன் இன்னொருத்திய காதலிச்சாரு அல்லது கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாரு அப்படின்ட்டு அந்த பெண்ணை பார்க்காமலே இருந்திருந்தா கூட அவரோட மனைவிக்கு மனசு ஆறி இருந்திருக்கும். அந்த பெண்ணை பார்த்த பிறகு அந்த பெண்ணின் மேல் பயங்கர கோபம் கொண்டு வார்த்தைகளை அள்ளி வீசிய தொடங்கியதன் விளைவு பல வருடங்களுக்கு பிறகு எதேச்சையாக சந்தித்து கொண்ட அவர்கள் நட்பு பாதியிலேயே முறிந்து விட்டது. அதனால உங்க மனைவி கிட்ட உங்க பழைய காதலையோ அல்லது நட்பையோ அல்லது மற்ற பெண்களின் திறமையையோ வர்ணித்து பேசி உங்கள் குடும்பத்தில் சலசலப்பை உருவாக்கி சம்பந்தமே இல்லாதவர்களின் மனதையும் காயப்படுத்தி விட்டு உங்கள் நட்பையும் முறித்து கொள்ள வேண்டும்.